ஹாய், இந்த பதிவு யாருக்குன்னா ரெண்டலுக்கு இருக்கிறவங்களுக்கும் ஹவுஸ் ஓனர்ஸ் மட்டும்தான் இந்த பதிவு. நான் வந்து எல்லா ஹவுஸ் ஓனர்ஸும் குறை சொல்ல விரும்பலை. ஒரு சிலர் மட்டும்தான் வந்து இப்படி இருக்காங்க. நானுமே ஒரு 3 வீடு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். எனக்கு இருந்த ஹவுஸ் ஓனர்ஸ்லாம் நல்லவங்களாக தான் இருந்திருக்காங்க. என் தம்பிக்கு ஏதோ நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஒரு ஏடாகுடமான ஹவுஸ் ஓனர்கிட்ட போய் மாட்டிங்கன்னா என்னென்னா, நம்ம வீடுக்கு போகும்போது ஃபஸ்ட்டு ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஒரு 10 ரூல் சொல்கிறாங்க. ஐயா ஓகே, அது உங்கள் வீடு, நீங்கள் கஷ்டப்பட்டு கட்டுறீங்க, லோன் போட்டு கட்டுறீங்க, நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் நாங்கள் 2 விஷயம் ரெக்வஸ்ட்டாக சொல்லும்போது அதை நாங்கள் வரும்போது ஓகே சொல்லிடுறீங்க. ஆனால் ஒரு 1 மந்த்லேயே வந்து இல்லை அதெல்லாம் வேண்டாம், நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், நீங்கள் வீடு காலி பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்லிடுறீங்க. நாங்கள் ஒரு 10,000 செலவு பண்ணி நாங்கள் வீடு எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ 2 மந்த்லேயே நீங்கள் காலி பண்ணிவிடுங்கன்னா இப்போ எங்களுக்கு திரும்பவும் 10,000 தான். நாங்கள் வந்து சொந்த வீடு இல்லாமலாம் ஒன்றும் இல்லை, வேலைக்காக மட்டும்தான் நாங்களும் கொஞ்சம் கஷ்டத்தில் வந்து ரெண்டலுக்கு இருந்துட்டு வேலை செய்கிறோம். நீங்கள் இந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து கஷ்டப்படுத்தும் போது எங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரெண்டலுக்கு இருக்கிறவங்களாம் வந்து அந்த மாதிரி ஹவுஸ் ஓனர்கிட்டலாம் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணிவிடுங்க, எந்த மாதிரிலாம் கஷ்டம் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா ஹவுஸ் ஓனரும் நான் சொல்ல விரும்பலை. நீங்கள் ரெண்டலுக்கு விடுறீங்க, உங்கள் வீட்டில் வந்து இருக்கவங்களும் நீங்கள் 24 ஹவர்ஸும் வாட்ச் பண்ணுவீங்க, நீங்கள் சொல்கிறது மட்டும்தான் அவங்க செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தயவு செஞ்சு ரெண்டல் விடாதீங்க. அப்படி விட போகிறீங்கன்னா நீங்கள் முன்னாடி சொல்லிவிடுங்க, நாங்கள் உங்களை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஒரு ப்ரைவசியே இல்லாமல் இருக்குது. நீங்கள் வராங்க, யார் வராங்க போகிறாங்க நீங்கள் பார்க்குறதுலாம் ஓகே, அது வந்து உங்கள் வீடு, ஒரு சேஃப்டிக்காக பார்த்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் வந்து சும்மா வந்து ரிலேட்டிவ் வந்தவுடனே வந்து கேட்குறதுலாம் ரொம்ப தப்பு இல்லையா? அதுவும் ரிலேட்டிவ்கிட்டே வந்து தப்பாக பேசுகிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஹவுஸ் ஓனர்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கப்பா. ரெண்டலுக்கு இருக்கிறவங்களும் பாவம் இல்லையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.